இப்போ வீடு அப்படின்னோடனே நீங்கள் ஒரு வீடு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தான் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இப்போதைக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட காரியம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கர்த்தர் எங்கே வந்துடுறாரு, ரெண்டாவது வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே படுற பிரயாசம் எப்படி இருக்கும், விருதாவாக போயிடும், வாய்க்குமா, வாய்க்காது. அடுத்து வீடுனா உறவுன்னு சொல்லியிருக்கேன், குடும்பம். என் கணவர் இருக்கிறாரு, அவரை நான் அனுப்பாமல் நான் என்ன செய்ய முடியாது, அவருக்கு இதை செய்யாமல், பிள்ளைக்கு இதை செய்யாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, என்னால் பைபிள் படிக்க முடியாது, என்னால் ஆண்டவரை தேட முடியாது. முதல்ல அதுதான் எனக்கு முக்கியம். ஐயோ, காலையில் எழுந்திரிச்சு 4 மணிலேருந்து பரபரப்பாக சமையல், காலையில் சமையல், மத்தியானம் சமையல், அந்த பிள்ளைகளை கணவரெல்லாம் அனுப்புறதை காட்டிலும் எனக்கு ஜெபம் பண்ணுறதோ பைபிள் படிக்கிறதோ அதெல்லாம் யோசிக்கவே முடியாதுன்னு நம்ம சொன்னோன்னா கர்த்தர் எங்கே போயிட்டாரு, ரெண்டாவது போயிட்டாரு. மீதியெல்லாம் எங்கே வந்துட்டு. அப்போ பிள்ளையை படிப்புக்கு அனுப்புனா பிள்ளை படிப்பு வாய்க்குமா, கணவர் வேலைக்கு போனால் கணவர் வேலையில் ஆசீர்வாதம் இருக்குமா, இருக்காது. ஏன்னா இங்கே யார் ரெண்டாவது போயிட்டான், கர்த்தர்.